அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடப்பகுதி Pedagogy of Mathematics Part 1 Unit 1 Values of Teaching Mathematics. The values of teaching mathematics to teach any subject, it is the primary factor to know the teacher and the students. What is the purpose of teaching? What are the values of teaching? Values give meaning and strength to a person's character. Values are guiding principles of life which are conducive to all-round development. Therefore, values reflect one's personal attitude, judgment, decisions, choice, behavior and relationships. So, the few values of teaching mathematics. First one, intellectual values, practical values, social values, disciplinary values, cultural values and moral values. இப்போது கணிதம் கற்பித்தலில் மதிப்பிடுதல் அப்படின்னு பார்க்கும்பொழுது எந்த ஒரு பாடத்தை நம்ம படிப்பதற்கு முன்பும் அதில் இருக்கக்கூடிய பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது முதன்மை நோக்கமாக இருக்கணும். ஸோ ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிறத இந்த மதிப்புகள் உணர்த்தும். அதனால தான் ஒரு மனிதனின் முழுமையான வளர்ச்சிக்கு மதிப்புகள் பெரிதும் பயனுள்ளதாக அமைகிறது. மதிப்புகள் ஒருவருடைய தனிப்பட்ட மனப்பான்மை, முடிவுகள், விருப்பங்கள், நடத்தைகள், உறவுகள் இதன் மூலமாக வெளிப்படுத்தும். ஸோ கணித முன்னேற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது மாவீரன் நெப்போலியன் அவர்கள் கூட சொல்லியிருப்பார், கணிதத்தின் முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சி ஒரு நாட்டின் வளத்துடன் தொடர்பு கொண்டுள்ளது அப்படிங்கிறத அவர் சொல்லியிருப்பார். ஸோ இப்போ நம்ம பார்த்ததில் ஃபஸ்ட் ஒன் பார்க்க போகிறதுல intellectual values, practical values, social values, disciplinary values, cultural values and moral values. ஸோ அறிவாற்றல் மதிப்புகள், செயல்முறை மதிப்புகள், சமூக மதிப்புகள், ஒழுக்க பயிற்சி மதிப்புகள், கலாச்சார மதிப்புகள், தார்மீக மதிப்புகள், இப்படி நம்ம ஒரு 6 வகையான வேல்யூஸை நம்ம இப்போது பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன், இன்டலெக்சுவல் வேல்யூஸ். இன்டலெக்சுவல் வேல்யூஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸ்டூடெண்ட்டுடைய பிரைன், மென்டல் ஒர்க், அப்சர்வேஷன் பவர், லாஜிக்கல் பவர், மெமரி பவர், கான்சன்ட்ரேஷன், ஒரிஜினாலிட்டி, பவர் ஆஃப் டிஸ்கவரி, திங்கிங் பவர், ரீசனிங் பவர், செல்ஃப் ரிலையன்ஸ் and hard works. So இதுதான் Plato says, mathematics is the subject which provides an opportunity for training in mind அப்படிங்கிறத Plato சொல்லியிருப்பார். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் டீச்சிங் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் இன்டலெக்சுவல் டெவலப்மெண்ட். There is no other subject in the curriculum link mathematics which make students brain activities. Problem solving help us in development of mental faculty. Mental work is needed for solving mathematical problem. Brain becomes active in solving mathematical problems. Each problem of mathematics process such a sequence which is necessary for constructive and creative process. ஓகே, இப்போ அறிவாற்றல் அப்படின்னு பார்க்கும்பொழுது அறிவாற்றல் வளர்ச்சி கணிதம் கற்பித்தலில் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக நம்ம பார்க்க முடியும். ஒரு மாணவன் ஒரு மாணவனுடைய மூளையை சுறுசுறுப்பாக செயல்பட வைப்பதற்கு இந்த கணிதம் பயனுள்ளதாக இருக்குது. இதை தவிர வேறு எந்த படத்துலையும் அந்த மாதிரி ஒரு பாசிபிள் இருக்கிற மாதிரி அதிகமாக நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸோ
கணித சிக்கல்களை தீர்ப்பதன் மூலமாக மாணவனுடைய மன வேலைகள் அதிகரிக்கிறது. அப்படி சிக்கல்களை தீர்க்கும் பொழுது அவனுடைய மூளையானது சுறுசுறுப்பாகவும் செயல்படுவது. புதியன படைப்பதற்கும் தொடர்ச்சியாக கணிதத்தில் ஒவ்வொரு சிக்கலிலும் இருக்கக்கூடிய தீர்வுகளை கண்டுபிடிப்பதற்கும் இம்முறையானது பயன்படுகிறது. ஸோ அதுதான் பிளாட்டோ சொல்லியிருப்பார். மேத்தமெட்டிக்ஸ் இஸ் த சப்ஜெக்ட் விச் ப்ரொவைட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ட்ரைனிங் இன் மைண்ட். மனதின் பயிற்சிக்கு சந்தர்ப்பம் அளிப்பது கணித பாடமாகும் அப்படிங்கிறது தான் பிளாட்டோ நமக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த உலகமானது அறிவாற்றல் நிரம்பி காணப்படுகிறது. இது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குதே தவிர குறைந்தபடி இல்லை. ஸோ எனவே அறிவாற்றலை பெறுவதானது சாதாரண விஷயமாகவும் இப்போ நம்ம பார்க்க முடியாது. ஸோ அறிவாற்றல் மாணவனுடைய மனத்திறமைகளை பொறுத்து தான் அமையும். ஸோ இதுதான் மாணவனுடைய உற்று நோக்கும் திறன், தர்க்க முறை திறன், நினைவு, ஒருமுகப்படுத்துதல், புதியனை படைக்கும் திறன், ஆற்றல், சிந்தனை திறன்கள், காரணம் கூறும் திறன்கள், தற்சார்பு, கடின உழைப்பு, இதெல்லாம் வளர்ச்சியடைய எல்லா சந்தர்ப்பத்திலும் இந்த கணிதமானது பயனுள்ள வகையில் இருக்குது. சரி, ஓகே. செகண்ட் ஒன், ப்ராக்டிக்கல் வேல்யூஸ். Practical values deals the relationship between members and day-to-day activities of our life. Next to mother tongue, mathematics is related in all our activities of life. A man can live without education but not without mathematics. We need its knowledge in our daily rotation, numerical problems, percentage, profit and loss, numerical problem, to study other school subject, especially science subject. We need the knowledge of mathematics. Newspaper items such as economical growth, industrial growth, sense index, dearness allowance. Its students realized how mathematics is used in our life, in our daily life. Then they will study mathematics with interest. அன்றாட வாழ்க்கைக்கும் கணிதத்துக்கும் உள்ள தொடர்பை விளக்குவது தான் செயல்முறை மதிப்பு அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய பாடத்திட்டத்தில் கணித பாடம் மிக முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கிறது. தாய்மொழிக்கு அடுத்தபடியாக வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலிலும் கணிதம் நெருங்கிய தொடர்பு கொண்டு காணப்படக்கூடிய ஒரு அமைப்பாகவும் பார்க்க முடியுது. ஸோ ஒரு மனிதனுக்கு படிப்பறிவு இல்லாவிட்டாலும் கணிதறிவு கூட கணிதறிவானது அவனுக்கு மிக மிக அவசியமான ஒன்றாக தான் இருக்குது. ஸோ டெய்லி வேலைக்கு போகிற ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா கணிதறிவு கண்டிப்பாக, படிப்பறிவு இருக்காது, ஆனால் வேலைக்கு போகிறதால கணிதறிவு இருப்பதன் மூலமாக அவங்க அதனுடைய லாபம் எவ்வளோ, நஷ்டம் எவ்வளோ, நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கு கூலி எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எளிமையாக அதில் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இதனால் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் கணிதம் இல்லாமல் எதுவுமே நம்ம செய்ய முடியாது. ஆனால் பள்ளியில் மற்ற பாடங்களை படிக்க, குறிப்பாக அறிவியல் பாடங்களை சரியாக புரிந்து கொள்வதற்கு கணிதறிவு மிக மிக அவசியமான ஒன்றாக தான் இருக்குது. டெய்லி நியூஸ் பேப்பரில் நம்ம வரக்கூடிய எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ், பொருளாதார வளர்ச்சி, தொழில்துறை வளர்ச்சி, சென்சஸ் குறியீடு, இதையெல்லாம் நம்ம தெரிந்து கொள்வதற்கு கண்டிப்பாக கணித அறிவானது நமக்கு அவசியமான ஒன்றாக தான் இருக்குது. ஸோ இப்போது கணித அறிவு இல்லாமல் நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்பில் எதுவுமே நம்மளால் செய்ய முடியாது. ஸோ நெக்ஸ்ட் ஒன், சோசியல் வேல்யூஸ், சமூக மதிப்புகள். Social values deals with how mathematics is used in maintaining and administrating general social and economical life of his country. To administer social industries like central and state government administration, cooperative societies, banks, insurance companies, industries,
Then mathematical methods such as scientific method, laboratory method, logical method, deductive method are used to deal the above concepts. So Napoleon says the progress and improvements of mathematics are linked to the prosperity prosperity of the state. Almost all departments like business, banks, engineering, medicine, tax, insurance, administration totally depend on mathematics. Thus, who do mistake in mathematics will not succeed in their business. The self-confidence which we get through the study of mathematics has more values. ஸோ சமூக மற்றும் பொருளாதார அமைப்பு முறையில் நிர்வாகம் செய்வதற்கும் அதை பராமரிப்பதற்கும் கணிதம் எவ்வாறு பயன்படுகிறது என்பதை விளக்குவதில் தான் இந்த சமூக மதிப்புகளை நம்ம சொல்ல முடியும். இந்த சமுதாய நிலையங்களில் மத்திய அரசு நிர்வாகம், கூட்டுறவு சங்கங்கள், வங்கிகள், காப்பீட்டு நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் இதையெல்லாம் நிர்வாகம் செய்வதற்கும் அதை நடத்துவதற்கும் கணிதத்தின் பங்கு மிக மிக அவசியமான ஒன்றாகத்தான் நம்ம பார்க்க முடியுது. ஒரு அறிவியல் இப்போ அறிவியல் முறைகளை தெரிஞ்சு கொள்வதாக இருந்தாலும் சரி தான், ஆய்வக முறைகள், தர்க்க முறைகள், விதிவரும் முறைகள் இதையெல்லாம் சமூக முடிவுகளை ஆராயவும் பகுத்தாராயவும் தீர்மானிக்கவும் இந்த கணிதமானது பயனுள்ளதாக இருக்குது. ஸோ அதைத்தான் நெப்போலியன் சொல்லியிருப்பார், கணித வளர்ச்சியானது ஒரு நாட்டின் வளமான வளர்ச்சியோடு தொடர்புபடுத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நெப்போலியன் நமக்கு இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ வங்கி, வணிகம், பொருளியல், மருத்துவம், வரி, காப்பீட்டு இப்படி எல்லா துறைகளிலும் பார்த்திங்கன்னா கணிதத்தின் பயன்பாடு இல்லாமல் எந்த விதமான ஒரு செயலும் செய்ய முடியாது. ஸோ ஒரு கால்குலேஷனில் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க செய்யக்கூடிய எந்த தொழிலும் முன்னேற்றம் பட முடியாது. அதில் பார்த்திங்கன்னா லாபம் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இதனால் அவங்க வளர்ச்சி அடைவதற்கு மிகப்பெரிய ஒரு தடையாக தான் இந்த கணித அறிவு இல்லாமல் இருக்கக்கூடிய காலத்தில் நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த மேத்தமெட்டிக்ஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது மூலம், மேத்தமெட்டிக்ஸ் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதன் மூலமாக நமக்கு தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கும், மன உறுதி இருக்கும், பொறுமை இருக்கும், விடாமுயற்சி இருக்கும், நேர்மை இருக்கும், ஒழுக்கம் இருக்கும், விழிப்புணர்வுகள் கண்டிப்பாக இதுக்கு இருக்கும். ஸோ இதனால தான் பார்த்திங்கன்னா தலைமை பண்பும் நமக்கு இதன் மூலமாக நம்ம அதிகரிக்க முடியும். கூட்டுறவு மனப்பான்மை, பிறருக்கு உதவக்கூடிய அந்த சமூகத்தில் அந்த எண்ணங்களும் நமக்கு உருவாகும். ஸோ இந்த கணிதம் கற்பதன் மூலமாக ஏற்படக்கூடிய தன்னம்பிக்கை நமக்கு அதிக மதிப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கும். சிக்கனமாக வாழும் முறையை கணிதம் நமக்கு மிகவும் அவசியமாக கற்றுக் கொடுக்கிறது. ஸோ இது சோசியல் வேல்யூஸு. நெக்ஸ்ட் டிசிப்ளினரி வேல்யூஸ். The disciplinary values deal with how mathematics is used to do any work, self-confidence and disciplines. The two main objectives of learning mathematics: to get knowledge, to learn disciplinary methods. So Locke says mathematics is a way to settle in the mind of children a habit of reasoning. ஸோ ஒழுக்க பயிற்சி மதிப்புகள் எந்த ஒரு வேலையை நம்ம செஞ்சாலும் அதில் தன்னம்பிக்கையோடு ஒழுக்க நெறிகளோடும் செயல்படுவதற்கு கணிதம் மிகவும் பயனுள்ளதாக அமைகிறது. ஸோ இந்த கணிதத்தின் இரு முக்கிய நோக்கங்கள், ஒன்று அறிவை பெறுதல், இன்னொன்று ஒழுக்க பயிற்சியை பெறுதல். ஸோ அதைத்தான் லாக்கி நமக்கு சொல்லியிருப்பார். மேத்தமெட்டிக்ஸ் இஸ் எ வே டு செட்டில் இன் த மைண்ட் ஆஃப் சில்ட்ரன்ஸ் எ ஹேபிட் ஆஃப் ரீசனிங். அதாவது மனதில் சிந்திக்க வைக்கும் வழிமுறைகளை அளிப்பது கணிதம் அப்படிங்கிறது நமக்கு இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஒழுக்க பயிற்சிகளுக்கு பார்த்திங்கன்னா ஒழுக்க பயிற்சியின் மூலமாக எளிமை, தர்க்க முறை, சுய சிந்தனை, புத்தி கூர்மை, புதியன படைத்துதல், திருத்தமாக செயல்படுதல், இந்த பண்புகள்லாம் கண்டிப்பாக அவசியமாக நமக்கு தேவைப்படும். ஸோ இதனால தான்
ஒரு நிலையை பகுத்தறிய, ஒரு முடிவை தீர்மானிக்க, சிந்தனையையும் முடிவையும் சரிபார்க்க, தொடர்புகளை உணர, துல்லியமாக இருப்பதில் கவனம் செலுத்த, எழுத்து வேலையை அழகாகவும் திட்டமிட்டு செய்ய எண் கணிதம் கற்பிக்கப்படுகிறது. ஸோ இதன் மூலமாக தான் நம்ம வந்து சிறப்பாக செய்ய முடியும் அப்படிங்கிறத நமக்கு பேசிக்காகவே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கணிதத்தில் பார்க்க முடியும். ஸோ பொது விதிகளை தொகுத்தறிவதற்கும் கருத்திலானவற்றை சிந்திப்பதற்கும் இயற்கணிதம் நம் மனதை பழக்குகிறது. The learning mathematics is the reasoning power and to lead a systematic life. The disciplined life we need the quality like suppleness, logical thinking, intelligent hard work, patience, concentration, well organized. Then learning mathematics will help to develop the above qualities. We teach mensuration to related the steps, to determine a solution, to emphasis extensions, exactness, to attain a sense of appreciation. Well, solving a problem, a students get the above discipline values. ஸோ கணிதம் படிப்பதன் மூலமாக ஒரு நிலைமையை பகுத்தாராய்வதற்கும், ஒரு முடிவை தீர்மானிப்பதற்கும், சிந்தனை செய்வதற்கும், தொடர்புகளை உணர்வதற்கும், துல்லியமாக இருப்பதற்கு கவனம் செலுத்துவதற்கும், எழுத்து வேலையை அழகாக திட்டமிட்டு செய்வதற்கும் இந்த கணிதமானது நமக்கு பயனுள்ளதாகவும் இருக்குது. ஸோ கணித கருத்துக்களை அறிந்து கொள்வதை காட்டிலும் கணித முறைகளையும் புத்தி கூர்மைகளையும் பயன்படுத்துகிறது யாராக இருக்கிறாங்களோ அவர்களே நல்ல கணித ஆற்றல் கொண்டவராக விளங்க முடியும். இதுக்கு தான் நமக்கு இயற்கணிதம் மிகவும் பெரிதாக நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து தெரிஞ்சு கொள்வதற்கு, கணக்கீடுகளை புரிஞ்சு கொள்வதற்கு பயனுள்ளதாகவும் அமைகிறது அப்படிங்கிறத நமக்கு பார்க்குறோம். ஸோ 2 வேல்யூஸே இருக்காது, ஆனால் அதுக்கு ஆன்சரை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? அப்போ நம்ம அங்கே தான் நம்ம அல்ஜிப்ராவை பயன்படுத்துவோம். எக்ஸ் ஒய்னு வேல்யூஸ் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ஆன்சரை கண்டுபிடிப்போம். ஸோ இதன் மூலமாக தான் நமக்கு வந்து ஒழுக்க பண்புகளான சிந்தித்தல், கருத்தை ஒருமுகப்படுத்துதல், முடிவுகளை சரிபார்த்தல், இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்மளால் சரி பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிசிப்ளினரி வேல்யூஸில் நம்ம பார்க்கக்கூடிய செயல்களாக இருக்குது. கல்ச்சுரல் வேல்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ரஸ் இன் மேத்தமெட்டிக்ஸ் ஆஃப் கிரேக்ஸ் அண்ட் எகிப்தியர்ஸ் இன் த பாஸ்ட் லீட் டு தேர் கல்ச்சுரல் அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் ப்ரோக்ரஸ் ஆஃப் தேர் சிவிலைசேஷன். கிரேக்கர்கள் மற்றும் எகிப்தியர்கள் கணிதத்தில் வளர்ச்சியடைந்த காரணத்தினால தான் அவர்கள் கலாச்சார வளர்ச்சியிலும் நாகரிக மற்றும் பண்பாட்டிலும் வந்து முன்னேற்றம் அடைந்து காணப்பட்டாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து மறுக்க முடியாத ஒன்று. ஸோ இதில் தான் பார்த்திங்கன்னா ஹாக்பென் என்ன சொல்லுவார், மேத்தமெட்டிக்ஸ் இஸ் த மிரர் ஆஃப் சிவிலைசேஷன். ஸோ ஒரு நாட்டின் பண்பாடு மற்றும் கலாச்சார வளர்ச்சியில் கணிதம் எவ்வாறு பயன்படுகிறது என்பதை விளக்குவது தான் பண்பாட்டு மதிப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சிங்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆன் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சொசைட்டி யூஸ் இட்ஸ் பெனிஃபிட்ஸ். சொசைட்டிஸ் கல்ச்சர் depend upon their development of social and technology. ஸோ மேத்தமெட்டிக்ஸ் இஸ் மிரர் ஆஃப் சிவிலைசேஷன். அதுதான் ஹக்பன் நமக்கு சொல்லியிருப்பாங்க. இதையே வந்து பார்த்திங்கன்னா பித்தாகரசு கல்வித்திட்டத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க, மிக முக்கியமான பார்த்திங்கன்னா இந்த பண்பாட்டு கலாச்சார மதிப்புகளை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது உடற்பயிற்சி, இசை, கணிதம், இது 3ம் நிலையாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து பித்தாகரசு வந்து சொல்லியிருக்காரு. முதல் கட்டமாக சொல்லியிருப்பார். 2வதாக வந்து பார்த்திங்கன்னா இசையால் மக்கள் தூய்மையாக்கப்படுகிறார்கள். 3வதாக கணிதத்தால் அவர்கள் முழுமை பெறுகிறார்கள் அப்படிங்கிறத பித்தாகரசு
கணிதத்தை எவ்வளவு உயர்வாக கருதினார் என்பதை நம்ம மேற்கொண்ட கூற்றின் மூலமாகத்தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதான் ஹெக்பன் நமக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. கணிதம் ஒரு நாட்டின் நாகரிகத்தை பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடி. மேத்தமெட்டிக்ஸ் இஸ் த மிரர் ஆஃப் சிவிலைசேஷன் அப்படிங்கிறத ஹெக்பன் நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ கணிதத்தின் பங்களிப்பால் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத் துறைகளில் நாடு முன்னேறும்போது சமுதாயம் அதன் பயன்களை அனுபவித்து கொண்டிருக்கும். ஸோ ஒரு நாடு முன்னேற்றம் அடையும் பொழுது தான் நம்ம அந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய மக்களாகிய நாம் வந்து அதனுடைய பலன்களை நம்ம அனுபவிக்க முடியும். ஸோ ஒரு சமுதாயத்தின் பண்பாடு அவர்கள் வாழ்வு முறையை பொறுத்து அமைகிறது. வாழ்க்கை முறை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் துறைகளில் முன்னேற்றம் பொறுத்து தான் அமைய முடியும். ஸோ இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பொறியியல், மருத்துவம், தொழிற்சாலைகள், போக்குவரத்துகள், விவசாயம், அணு ஆற்றல், வானியல் இன்று எல்லா துறைகளிலும் முன்னேற்றம் அடைந்திருப்பதற்கு அத்துறைகளில் கணிதத்தின் பங்களிப்பு வந்து மிக முக்கியமான ஒன்றாக தான் நம்ம அதை பார்க்க முடியும். அது இல்லாமல் நம்மளை எதுவுமே செய்ய முடியாது. உயர்நிலை கணித அறிவு பெறாமல் அறிவியல் முன்னேற்றம் அடைய முடியவே முடியாது அப்படிங்கிறது நம்ம இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. எனவே தான் ஒரு சமுதாயத்தின் பண்பாட்டு வாழ்க்கை முறையும் கணிதத்தை பொறுத்தே தான் அமைகிறது அப்படிங்கிறது நம்ம இதில் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், த லாஸ்ட் ஒன், மாரல் வேல்யூஸ், தார்மீக மதிப்புகள். மாரல் வேல்யூஸ் ஆர் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் குட் அண்ட் evil which governs and individuals' behaviors. Science has more moral values. Science is the search for truth in the faithful manner. Promotion of science along with growth of moral values is necessary for human development. The value reliability, testability, accuracy, precision and simplicity. Those values are generally derived from our experience in research. Good views of theirs are accepted by scientists. தனி மனித நடத்தையில் உண்டாகக்கூடிய நல்லது அல்லது தவறான செயல்களை குறித்து தார்மீக மதிப்புகளை நம்ம சொல்ல முடியும். ஸோ ஒரு மனிதனுடைய நடத்தையில் உண்டாக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எது, தவறான செயல்களை என்ன அப்படிங்கிறத கண்டறிவதற்கு நமக்கு இந்த தார்மீக மதிப்புகள் தான் பயனுள்ளதாக அமைகிறது. ஸோ நேர்மையான முறையில் உண்மையை தேடுவது அறிவியல். மனிதகுல மேம்பாட்டிற்கு அறிவியல் அறிவோடு தார்மீக மதிப்புகளும் தேவையானதாகத்தான் இருக்கிறது. எனவே தான் விஞ்ஞானிகள்லாம் பார்த்திங்கன்னா ஏமாற்று வேலை, தவறுகள், போலி இதெல்லாம் வந்து அறவே வெறுப்பாங்க. அவங்களெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கணும், இந்த ஏமாத்துறது, பொய் சொல்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அவங்களால ஏற்றுக்கவே முடியாது. ஸோ அவர்கள் நம்பகத்தன்மை, சோதனைகள், துல்லியம், நுட்பம் மற்றும் எளிமை ஆகிய மதிப்புகளை தான் அதிகமாக அவங்க லைக் பண்ணுவாங்க. இதெல்லாம் சரியாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க இந்த விஞ்ஞானிகள்லாம் விரும்புவாங்க. இத்தகைய மதிப்புகள் ஆராய்ச்சியில் ஈடுபடும்போது நமக்கு கிடைக்கின்றன. ஏன்னா இந்த மதிப்பெல்லாம் இருந்தால் தான் நமக்கு ஆராய்ச்சியில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நல்ல ரிசல்ட்டை கிடைக்கவும் முடியும். மற்றவர்களின் நல்ல கருத்துக்கள் ஆராய்ச்சியாளர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. மனிதகுல முன்னேற்றத்திற்கு விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு புதியவற்றை கண்டுபிடிக்கிறாங்க. இவை மாணவர்களிடையே அவர்கள் செயல்களில் உண்மையினையும் அறிவாற்றலில் நேர்மையினமும் போதிக்குவதற்கு பயனுள்ளதாக இருக்குது இந்த தார்மீக மதிப்புகள், அதாவது மாரல் வேல்யூஸ். ஸோ இன்றைக்கி நாம் பார்த்தது வேல்யூஸ் ஆஃப் டீச்சிங் மேத்தமெட்டிக்ஸில் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அடுத்த டாப்பிக்கை பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.